யாரு? நான் எங்கே ஆண்டு வருகிறேன்? என்னுடைய பேர் நாமங்கள் என்ன? புரிந்ததா என்ன? ஒரு நாள் தெரியும். நான் சொல்வதற்கு முன்பதாக மாணவ பிறந்த அப்பமார்களும் அரும்பெரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் எவற்றுவர்களும் திரளாக நிறைந்திருக்கிறார்கள். அகில ஆண்ட கோடி பெருமாண்ட நாயகி உலகமெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய பச்சையம்மன் அமாவாசை திதியை முன்னிட்டு இன்று ஓரிரவு சதுநாட்டியம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆமா, அதனால அதாவது மாதம் அமாவாசை நாளன்றி இந்த நாடகம் நடைபெறும். ஆமா, இந்த 2 மாதமாக அம்மா திருவிழாவில் இருந்ததுனால ஊச்சேட்டில் இருந்ததுனால இந்த நாடகம் போன மாசமா அதாவது அமாவாசை கூத்து விட்டு மறுபூசை அன்னைக்கு நாடகம் ஆடணும். அதுபோல இதே இந்த பூசைக்கும் அதாவது அமாவாசை நாள் அன்று ஊச்சேட்டில் அம்மா இருக்கிறார் என்று சொல்லி அதனால தள்ளி வைத்து இன்னைக்கு மறுபூசை அன்றைக்கு இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கோம். அந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் தூண்டா மணிவிளக்கு துளரூட்டி இருந்தாலும் அதுக்கோ ஒரு தூண்டுகோல் வேண்டும். அந்த தூண்டுகோலாக இருந்தவர்கள் யாரு? அதாவது இந்த நாடகத்தை முதலாக ஆரம்பித்து வைத்தது இன்னும் மட்டமட்டியை சேர்ந்த சித்தன் அவர்களும் இன்னும் பட்னாவட்டை சேர்ந்த ஊட்டிசாமிகள் பூசாரி அவர்களும் இன்னும் அண்ணனாகப்பட்ட அளவா கவுண்டர் அவர்களும் இன்னும் இங்க இருக்கக்கூடிய குருபரேவர் சுந்தரண்ணன் ராஜாமணி அண்ணன் இவங்க எல்லாம் இந்த கோயில் அங்கத்தனர்கள் அனைவரும் ஒன்று கூடி அவங்களுடைய ஒத்துழைப்போட இந்த நாடகத்தை முதலாக இந்த நாடகத்தை ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்து இன்றைக்கு 51வது மாதம் நாடகத்தை அரங்கேற்றம் செய்து இன்னைக்கு ஆடிக்கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல துவக்கமனும் பாராமல் கஷ்டமனும் பாராமல் படிக்கு இந்த பச்சைமன் நாடக சபாவுக்கு ஆதரவு கொடுத்து நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய குருவரையர்கள் அனைவரும் சிறியோர் அனைவருக்கும் இன்னும் அது மட்டுமல்ல கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த இந்த அண்ணன் செல்வன் அவர்கள் நம்ம நாடகமாகப்பட்டது உலகமெங்கும் பரக வேண்டும், இந்த கலை உலகெங்கும் பரவ வேண்டும் என்று சொல்லி அதாவது செல்ல கையிலேயே பிடித்து வெளியேற வரைக்கும் அமர்ந்திருந்து நம்ம நாடகத்தை எடுத்து வெளி உலகத்துக்கு அனுப்புறார். அதாவது நம்ம நாடகத்துக்கு எங்க இருந்தாலும் வந்துருவாரு. அதுபோல அவரு குடும்பமும் நம்ம நாடகத்தை கண்ணுகளுக்கு வந்திருக்கக்கூடிய சிறியோர் பெரியோர் ஏவற்றவர்களுடைய குடும்பங்களும் அவங்க குடும்பத்திலே நோய் நொடி விலை நோய் காத்து கருப்பு எது இருந்தாலும் நீங்கி அம்மாளுடைய அருள் பெற்று செய்யும் தொழிலை மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து போகும் வருவழியில் எந்த ஒரு இடவரமும் பழக்கி நோனோடி வீடு பண்ணி நீங்கி அம்மாளுடைய அருள் பெற்று நீடோடி வாழாமனே வேண்டுகிறோம். அது மட்டுமல்ல நான் வேட விட்டு வெளியே வந்த உடனே எனக்காக வேண்டி அதாவது உடம்பரபாத தங்கை எனக்கு மலர் மாலை சாட்சி அவருடைய சொத்தில இருந்து எனக்கு அன்பளிப்பு செய்திருக்காங்க. அது மட்டுமல்ல இன்னும் அளப்பம்பலத்தை சேர்ந்த எங்க அம்மாவாகப்பட்ட எங்க அம்மாவும் வரை தந்து எனக்கு அன்பளிப்பு செய்திருக்காங்க. அது மட்டுமல்ல அக்காவாகப்பட்ட அவங்களும் அவங்களுடைய சொத்துல இருந்து செய்திருக்காங்க. அப்படி இருந்த போதிலும் அவங்க எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? அருகுபோல் வேறொன்றை மங்கள் போல கிடைத்து அருகுபோல் வேறொன்றை மங்கள் போல கிடைத்து அவர் செய்யும் தொழிலே போகும் வருவழியிலே எந்த ஒரு இடமும் படிக்கு அவங்க குடும்பத்திலே மேலும் மேலும் செல்வத்தை கொடுத்து அந்த அன்னை சக்தி ஆதிபரா சக்தி பச்சைமனுடைய அருள் பெற்று நீடோடி வாழ அம்மனை வேண்டுகிறோம். ராமோஜயம். அப்படி இருந்த போதிலும் எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி நீங்க வெளியேறப்ப பாட்டு பாடிட்டு வந்தீங்கல்ல, அது எப்படி பாடிட்டு வந்தீங்க? ஒண்ணு கேட்டாமா? இல்ல சாமி, அது எப்படி சாமி? அந்த பாட்டு அப்படி இல்லைங்க. அந்த பாட்டு எப்படி இருக்குமா? அந்த பாட்டுக்கு வாத்தியாரே நான் தான். அப்படியா? ஆமா. எப்படி? அது எப்படி? டே மத்தால ரெடி ஆகணுமா? அட ஓரிடத்துல ஓங்கி விழுந்தவராம் அந்த காந்தி மாதம் வண்டியிலிருந்து கீழே விழுந்தவராம். அப்படி பாடுங்க. 70,000 பணம் இல்லாத 70,000 பணம். இப்ப அதை கேட்டாங்களா சபையில? பாட்டுங்க சபையில கேட்டாங்களா? சிவபெருமனுக்கு பாட்டு அத்தான பாட்டு. பரவாயில்லடா, அவனுக்கும் இருக்குது. இதுக்கே மத்தால கரைஞ்சா போட்டு. ஆமாங்க, 2 பேரும் இந்த மனுஷன் வச்சுட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ராகு கேது சுகாய் சொன்னது கரெக்டா இருக்கு. ஆமாங்க. அப்படி இருந்து வரும் நான் இந்த சபை நாடு வந்த பொழுது நான் யாரு, நான் எந்த நாடை சேர்ந்தவன், என்னுடைய பேர் நாமங்கள் என்ன, தெரியுமா? என்ன சொன்னால் தெரியும். கையில
என்று தெரிவிக்கலாம். ஓ சிவபெருமான். உண்மைதான். சரி சரி சரிங்க. ஓய் அண்ணா டீ கடைக்காரனோ 6 காபி 2 சுக்கு சாயா. ஓகே சொல்லியாச்சுங்க. சொல்லிட்டியா? சொல்லியாச்சு. சரி ரைட். அப்படி சிவபெருமானை சொல்றீங்கல்ல ஏசாமி, இது என்ன சித்தப்பம் கொடுக்கா? எது இது சித்த உடுக்க? சித்தப்பம் உடுக்க இல்லைங்க, அது என்னது? சித்த உடுக்கை. ஓ சித்த உடுக்க. இதெல்லாம் வெறும் மேல வெறும் புளித்தியோலாகுது. புளித்தோல் இல்லப்பா, புளித்தோலாமா? இது என்னங்க எது வெறும் கையெல்லாம் மேல வெறும் ஊம்பூம்பாகுது? அதாவது என் மேல் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஆதிசேஷன். ஓ ஆதிசேஷன் நாகசர்ப்பம். சரி சரி சரி, நீங்களும் சிவபெருமான் சொல்றீங்க. உண்மைதான். இந்த மாதிரி சன்னியாசி கோலம் எதற்காக? இதனால உனக்கு எதுக்கு சன்னியாசி கோலமா? ஏடே நான் பூண்ட வேடமே இது. சரி சரி, எனக்கு சன்னியாசி வேஷம் கிடையாது. சரி சரிங்க. அதாவது நான் பூண்ட வேடம் இது. சரி சரி, அப்படி சிவபெருமானாக இருந்தாலும் என்ன வேலை எனக்கோ? என்ன வேலை? என்ன வேலை? நீ என்ன செய்வ? ஆமா கேக்குறேன். ஆமாங்க சொல்றவா? ஜீவங்களுக்கு யானை முதல் எருமைக்கடை 84 லட்சம் ஜீவங்களுக்கு சரி சரி படியலப்பதோ என்னுடைய வேலை. சாமி படியலக்காரன் சொல்றீங்களா? சரி, படிய நிக்க வச்சு அழைப்பீங்களா இல்ல சாய்ச்சி வச்சு அழைப்பீங்களா? எப்படி அழைப்பீங்க? எதுக்கு படியலக்காரன்? நீங்க படியலக்கிறதுனா நிக்க வச்சு அழைக்கிறதா சாய்ச்சி வச்சு அழைக்கிறதா? ஒரு உலகா ரெண்டு உலகா? வல்லம் கொண்டு போய் அழைக்கிறாங்கறியா? ஏய் வல்லம் கொண்டு போய் படியை கொண்டு போய் அழைக்கிறவன் உன்னை கூட மாடிடுறேன். சரி சரி, நான் இருந்த இடத்திலேயே இருப்பிடத்திலேயே இருந்து அங்கங்க இருந்து உனக்கு படியல போகணும் நான் தான்டா. சரி 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 சரிங்க. அப்படி சிவபெருமனாக இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? தாய் தந்தை யாருன்னு கேட்கிறேன். அதிகமா சொல்லணும். ஏன் ஜீவ பண்டையா கூத்து கூப்பிடும் போது இதெல்லாம் சொல்லலாம். எல்லாம் சொல்லிதான் கூப்பிடுவாங்களா? வேஜம் மட்டும் எல்லாமே சொன்ன அப்பாரா ஆயாரா அம்மாரா எல்லாமே சொல்லி ஆகணும். அப்படியா? சரி சொல்றோம். உலகம் பொறுக்கும் முன்னே
இந்த உலக பிரபஞ்சமே சரி சரி நீர் கடலாக இருந்ததா? ஓ நீர்மயமாக இருந்தது. உண்மைதான். சரி சரிங்க. அப்படி நீர் கடலாக இருக்கும்போது இருக்கும்பொழுது அதாவது ஒரு ஓங்கார சத்தம், ஆ, அந்த ஓங்கார சத்தத்தில ஆ. அந்த சிவபெருமான் நான் பிறந்தேன். சரி சரி சரிங்க. அப்படி சிவபெருமனாக இருந்தாலும் ஆ. மலையிட்ட மனைவி யாருங்க? மனைவி யாரு ஆ, நீ சொல்லணுமா? ஆமாங்க. சரி சொல்றோம். ஓட்டு மணியாவி எனது பருவத ராஜம் பெற்ற அந்த பார்வதியா ராஜன் பெற்ற பார்வதியே நான் மாலையிட்டேன். பார்வதி மலையிட்டீங்க. உண்மைதான். பார்வதி மலையிட்டு இருந்தாலும் புத்திர பாக்கியது உண்டா? எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு ஆமா. கேட்கிறேன். எனக்கோ 2 பாலர்கள் இருக்காங்க. யாருங்க? அதாவது அழகுக்கு ஒரு குழந்தை, ஆசைக்கு ஒரு குழந்தையும், அழகுக்கு ஒரு குழந்தையும். அழகுக்கு யாரு, ஆசைக்கு யாரு? அதாவது அழகுக்கு முருகனும், சரி. ஆசைக்கு விநாயக பெருமானும், இருவரும் என்னுடைய பாலர்கள். சரி 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 சரிங்க. அப்படி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து பெற்றெடுத்து, நான் எனக்கோ தினந்தோறும் யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவபேதங்களுக்கு, உயிருள்ள ஜீவபேதங்களுக்கு படியளப்பதோ என்னுடைய வேலை. சரி சரி. ஏறுள்ள மும்மூர்த்தி தேவர்கள், ஆமா. காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லப்பட்ட ஆ. மும்மூர்த்தி தேவர்கள். அந்த மும்மூர்த்தி தேவர்களை நான் மொத்த தேவனாக இருந்தாலும் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. சரி சரி. பிரம்மாவுக்கோ படைக்கும் வேலை, ஆமா. சிவபெருமானுக்கோ படி அளக்கும் வேலை. அதாவது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய, அகத்தையே அழிக்க வேண்டியது ஆயனுடைய வேலை. சரி சரி சரிங்க. இப்படி எனக்கோ படியளக்கும் வேலை. ஆமா. அப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு அதனால நான் உலகமெங்கும் படியளக்க போக வேண்டும். ஆமா. அப்படி நான் படியளக்க போவதாக இருந்தால் என்னுடைய மனைவிடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் அல்லவா? அதனால என் தேவையாகப்பட்ட பார்வதா கலங்கரி மீனத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிறார். மன்னன் சிவபெருமான் அழைத்தார் என்று சொல்லி அது சீக்கிரம் அழைத்தோம். அப்படியே